பேசிட்டு இருக்க மதன் என்ன நைஸா நழுவுறீங்க வாங்க இங்க பாருங்க வாங்க வரேன் see what's happening here மதன் நீங்க ஒரே தங்கச்சின்னு சொல்லி என்கிட்ட அறிமுகப்படுத்துறவங்க இங்க இருக்கும்போது நான் தான் ஒரிஜினல் தங்கச்சி என் பேர் தான் ரோஜான்னு சொல்லிட்டு இவங்க வந்து நிக்கிறாங்க இவங்க முகத்தை பார்த்தா பணம் பறிக்க வந்தவங்க மாதிரி இருக்கு இவ அட்டகாசம் தாங்கவே முடியல என்னன்னு விசாரிங்க மதன் மோ இதெல்லாம் உன் வேலையா இவ்வளவு எதுக்குமா இங்க வர சொன்ன அப்படின்னா வந்திருக்கவங்க யாருன்னு உங்களுக்கு முதல்லயே தெரியுமா ஆமா மைனா இவ என்னோட சித்தப்பா பொண்ணு சித்தப்பா பொண்ணு ஆமா மைனா நான் உண்மையதான் சொல்றேன் இவ என் சித்தப்பா பொண்ணுதான் இவ பேரும் ரோஜா தான் என்னது நீங்க எப்படி சொல்றீங்க ஆனா அவ எப்படி சொல்லலையே நான் தான் மதனோட ஒரிஜினல் தங்கச்சின்னு சொல்றா ஒண்ணு மட்டும் நல்லா தெரியுது மதன் என்ன தெரியுது நான் வடநாட்டுக்காரின்னு தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஏமாத்துறதுக்கு நீயும் உங்க அம்மாவும் திட்டம் போட்டிருக்கீங்கன்னு தெரியுது இல்ல மைனா அப்படி டேய் இது வரைக்கும் அண்ணங்கிற மரியாதை வச்சிருந்தேன் எப்போ உன் கூட பிறந்த என்ன சித்தப்பா பொண்ணுன்னு ஏன் எதிர்க்க உன் வாயால சொன்னியோ அப்பவே அண்ணங்கிற மரியாதை போயிடுச்சுடா பூமிக்காவை எப்போ உன் பொண்டாட்டி இல்லன்னு உன் வாயாலேயே நீ சொன்னியோ அதே மாதிரி என்ன பார்த்து என் கூட பிறந்த தங்கச்சி இல்லன்னு நீ சொல்லிட்டல உன்னை நான் சும்மா விட போறதில்லடா ஐயோ ரோஜா இங்க பாரு சொன்னா கேளு ப்ளீஸ் ரோஜா நான் எதுவும் என்னடா ப்ளீஸ் என்ன ப்ளீஸ் தங்கச்சின்னு சொன்ன இந்த பொண்ண போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள தள்ள வைக்கல என் பேர் ரோஜா இல்லடா இல்ல இங்க பாருங்க அக்கா நீங்க ரொம்ப நல்லவங்க ஒரு விஷயம் சொல்றது கேட்டுக்கோங்க போலீஸ் எல்லாம் வேண்டாம் போலீஸ்க்கெல்லாம் போக வேண்டாம் இங்க பாருங்க எல்லா உண்மையும் நானே சொல்லிடுறேன் மதன் தான் என்கிட்ட பணத்தாசை காட்டி அவரோட தங்கச்சி ரோஜாவா என்ன நடிக்க சொன்னாரு நான் நடிக்க வந்தவதான் மதனோட உண்மையான தங்கச்சி நான் இல்ல உங்க அம்மா தானே இவங்களை காட்டிட்டு என் ஒரே பொண்ணு இவதானே சொன்னாங்க மைனா நான் தான் அப்படி சொல்ல சொன்னேன் ஏன் அப்படி சொல்ல சொன்னீங்க மைனா நீ என் தங்கச்சி ரோஜாவை நேர்ல பார்க்கணும்னு சொன்ன அந்த நேரத்துல உன் முன்னாடி இவளை கூட்டிட்டு வந்து நிறுத்த முடியாத சூழ்நிலை அதனால மணிமாலாங்கிற இவகிட்ட என் தங்கச்சி ரோஜாவா நடிக்க சொல்லி கேட்டுக்கிட்டேன் நீயும் உங்க அம்மாவும் இவ்ளோ பெரிய ஃப்ராடா இருப்பீங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல மதன் ஐயோ மைனா நான் பண்ண தப்பெல்லாம் உன் மேல இருக்க ஆசையால பண்ண தப்பு தான் மைனா எங்க நீ என்ன கைவிட்டுவியோன்ற பயத்துல தான் பண்ணிட்டு மைனா உங்க அம்மா கூடவா பெத்த பொண்ண மறைப்பாங்க மைனா என் பையன் மேல இருக்கிற அளவு கடந்த பாசத்தால அவ சொன்னதெல்லாம் அப்படியே நானும் சொல்லிட்டேன் பெத்த பொண்ண கூட மறைப்பேன் நீ எல்லாம் என் அம்மான்னு சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்குமா ரோஜா வாய மூடுமா இந்த மைனான பார்த்து பணம் பறிக்க வந்திருக்கேன்னு கேட்டப்போ கூட நீ எந்த பதட்டமும் இல்லாம மௌனமா இருந்தியே அப்போவாது என்ன பார்த்து என் பொண்ணுன்னு சொல்லிருக்கலாம்ல உன் மனசு என்ன கல்லாமா
ரோஜா இப்படி மரமா புரிஞ்சுக்காம நான் தான் உன் மகன் தெரிஞ்சா இந்த மைனா என்ன உன்னை தூக்கிலியா போட்டுருவா? ஐயோ அப்படியெல்லாம் இல்ல. பேசாதம்மா. இப்படிப்பட்ட உன்னை மைனா வீட்டு வேலை மட்டும் இல்ல, காரை கழுவுறது, கேட்டை துடைக்கிறது, இந்த வீட்டை துடைக்கிறதுன்னு எல்லா வேலையும் உன்னை செய்ய சொல்லுவா. இனிமேல என்ன தேடிட்டு வரதையோ எனக்கு ஃபோன் பண்றதோ நிறுத்திரு. ரோஜா இனிமே நீ எனக்கு அம்மாவும் இல்ல, நான் உனக்கு பொண்ணும் இல்ல. ஐயோ ரோஜா. ஏய் ரோஜா. ஏய் உனக்கும் தான் நான் சொல்றேன், இன்னியோட உனக்கும் எனக்கும் இருக்கிற அண்ணன் தங்கச்சிங்கிற உறவு முறிஞ்சு போச்சு. நீ எக்கடாவது கெட்டு போ. ரோஜா 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 சொன்னா கேளு ரோஜா. ரோஜா 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 இங்க பாரு ரோஜா. ரோஜா ஒரு நிமிஷம் நில்லு. ரோஜா 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 தெரியாம இது நடந்து போச்சு. சொன்னலடி. ரோஜா 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 சொன்னா கேளு ரோஜா. ரோஜா ஒரு நிமிஷம். ஐயோ ரோஜா 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 அம்மா சொல்றது கேளுமா. ஒரு நிமிஷம் நில்லு ரோஜா. சொன்னா ரோஜா. ஏய் என் சொந்த தங்கச்சியை வெளியே போயிட்டா, நீ எதுக்கு இன்னும் இங்க நிக்கிற? நான் இது வரைக்கும் உன்ற தங்கச்சியை நடிச்சேன்ல, அதுக்கு பணத்தை செட்டில் பண்ணு. இங்க பாரு, நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். என் முன்னாடி நிக்காத, பேசாம போயிடு. சரியான ஃப்ராடா இருக்க. பேசுற படத்தை முதல்ல கொடுத்து செட்டில் பண்ணு, அதுக்கப்புறம் நான் போயிடுறேன். என்னைக்காவது ஒரு நாள் நீ என்கிட்ட வசமா மாட்டுவ, அன்னைக்கு இருக்கு உனக்கு. ஏய் பொடி. உங்களுக்கும் தான். ஏய் பொடி வர அண்ணி. மைனா அது வந்து Shut up. இல்ல மைனா, அது ஆக்சுவலா நான் மதன், உனக்கும் உங்க அம்மாவுக்கும் கூடிய சீக்கிரம் ஒரு முடிவு கட்டுறேன். மைனா என்னம்மா இது? மைனா இப்படி சொல்லிட்டு போறா. ரொம்ப தேங்க்ஸ்ங்க, வரேன். இந்த ஃபைலை நான் எடுத்துட்டு போறேன். டாக்டர் அம்மாவை பார்க்கணும். அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கீங்களா? பாப்பாக்கு ஜுரமா இருக்கு, கொஞ்சம் அவசரமா பார்க்கணும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. டாக்டர், குழந்தைக்கு உடம்பு சரியில்லைன்னு அர்ஜென்ட்டா பார்க்கணுங்கிறாங்க, அனுப்பவா? ஓகே டாக்டர், உள்ள போங்க. எங்க போகணும்? நேரா போங்க, இடது பக்கம் கடைசி. சரி வா போலாம் சங்கரி. இந்த ரூம் தானே? என்கிட்ட மாட்டக்கூடாதுன்னு இப்படி ஹாஸ்பிட்டல் மாறி போனா உன்னை விட்டுருவேனா? இதோ இப்ப என் ஹாஸ்பிட்டல்லே வந்து மாட்டிக்கிட்டல. இதுக்கு தாண்டி இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். முட்டிஞ்சடி நீ. எத்தனை நாள் அம்மா இப்படி இருக்கு? 2 நாளா ஜுரமா இருக்கு. இப்படி தூங்கிட்டே இருக்கு. அழ மாட்டேங்குது, சிரிக்க மாட்டேங்குது. எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. பயப்படாதம்மா, குழந்தைக்கு ஒரு இன்ஜெக்ஷன் போடணும், ரெடி பண்ணுங்கம்மா. ஓகே டாக்டர். குழந்தையோட அப்பா என்னம்மா பண்றாரு? சொல்லுமா, என்ன பண்றாரு? அவரும் ஒரு டாக்டர் தான். டாக்டரா? சொல்லுடா மதன். மா, பூமிகா நம்ம வலையில விழுந்துட்டாமா. டேய் மொட்டையா சொன்ன எப்படிடா? விவரமா சொல்லு. மா, பூமிகா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, நீ ஹாஸ்பிட்டலுக்கே தூக்கிட்டு வந்திருக்காமா. அவளை நான் பார்த்துட்டேன்.
ஆனா அவ என்ன பார்க்கல. அவ வெளியே போகும்போது ஒரு காரியம் பண்ணுமா. என்னடா? அவன் இந்த ஹாஸ்பிட்டலை விட்டு வெளியே போறதுக்குள்ள அவளை எப்படியாவது நம்ம கடத்தினோம். ஆ? ஆமாமா, நீ உடனே புறப்பட்டீங்க வா. நான் உன்னை வச்சு தான் பிளானே பண்ணிருக்கேன். டேய், என்னடா பிளானு? சரி மாமா, எப்படி என் பிளானு? டேய் மதன், நீ சொல்ற பிளான் எல்லாம் நல்லதா இருக்கு. ஆனா வேண்டாம்டா, இப்ப பூமிகாவை கடத்துற வேலையில வேணாம். இது பாரு, ஏற்கனவே போலீஸ் வந்து மிரட்டிட்டு போனதுல மறந்துட்டியா? நம்ம எதுக்குடா மைனாவுக்கு நல்லது பண்ணோம்? அவனு என்ன மாமியார் மாதிரியா மதிக்கிறா? மா, மைனா நம்மள மதிக்காம போனதுக்கு காரணமே இந்த மரநாட்டுக்காரிதமா. இவ அன்னைக்கு போலீஸை கூட்டு வந்ததுனாலதான் நான் போலீஸ்க்கு பயந்துகிட்டு மைனா கட்டின தாலி போய் தாலி செட் ப்ராப்பர்ட்டின்னு போய் சொல்ல வேண்டியதா போச்சு. அதனாலதான் மைனா கோவம் வந்தது. இப்ப நம்ம பூமிக்காவை கடத்தி வச்சுட்டு அவகிட்ட விடுதலை பத்திரத்தை எழுதி வாங்கிட்டு அதை மைனா கிட்ட காமிச்சேன்னு வச்சுக்கேன், மைனா ரொம்ப சந்தோஷப்படுவாமா. ஆமாமா, அது மட்டும் இல்ல, இந்த அர்ச்சனா வேற பூமிக்காவை தவிர வேற யார் கூடயும் என்னால வாழ முடியாதுன்னு மிரட்டிட்டு இருக்கா. இது எல்லாத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா நம்ம பூமிக்காவை கடத்தி நம்ம கஸ்டடியில வைக்கிறதாமா ஒரே வழி. அம்மா, அதுக்கப்புறம் மைனா எனக்கும் நல்ல பொண்டாட்டியா நடந்துக்குவா, உனக்கு நல்ல மருமகளா நடந்துப்பாமா. சரி, நீ சொல்றது எனக்கு சரின்னு தான் தோணுது. உன்னோட சந்தோஷம் தானே எனக்கு ரொம்ப முக்கியம். அதனால நீ சொல்ற மாதிரியே செய்றேன். மா, இங்க பாரு, நீ உடனே கிளம்பி வா. அவ இங்க இருந்து கிளம்பிட போறா. இங்க பாரு, அந்த குட்டி பிச சங்கரி அவ இவ கூட தான் இருக்கா. அதனால நீ ஜாக்கிரதையா வந்து சேரு. நான் போன வச்சிடறேன், ஓகேவா? சரிடா. மா, எங்கம்மா இருக்க? சீக்கிரம் வாமா. அக்கா அக்கா, என்னக்கா யோசிக்கிற? வாக்க போலாம். மதன் மச்சானை பத்தி யோசிக்கிறியா? நீ கவலையப்படாத, மச்சான் மனசு திருந்தி உன்னையும் குழந்தையும் ஏத்துக்கதான் போறாரு. சரி வா, வீட்டுக்கு போலாம் வா. சங்கரி, டாக்டர் எழுதி கொடுத்த மருந்து மாத்திரை எல்லாம் வாங்கணும். நீ போயிட்டு இந்த சீட்டை காமிச்சு வாங்கிட்டு வந்துடுறியா? சரிக்கா, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ பத்திரமா இங்கே இரு, எங்கேயும் போயிடாத. என்ன சங்கரி, நான் என்ன குழந்தையா? பத்திரமா இருக்க சொல்ற? நான் இங்கே இருக்கேன், நீ போயிட்டு வா. அக்கா, நீ உருவத்துல தான்க்கா பெரிய ஆளு, மத்தபடி நீ இன்னும் சின்ன பிள்ளையாட்டு விளந்தியாதான் இருக்க. சரிக்கா, நான் போய் வாங்கிட்டு வரேன். நீ இங்கே இரு, எங்கேயும் போயிடாத. இங்கதான் நிக்கிறா. நடிக்க ஆரம்பிச்சிட வேண்டியதுதான். மருமகளே, மருமகளே, மருமகளே. என்ன மருமகளே, குழந்தையை தூக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்க? குழந்தைக்கு என்னவாச்சு? ஒண்ணும் இல்ல, லேசா ஜுரம். ஐயோ,
ஜோரமா ஏம்மா டாக்டர் என்ன சொன்னாங்க? இல்ல பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்ல, இப்ப பரவாயில்ல. சரி சரி, நீ மட்டுமா வந்திருக்க? ஒரு ஃபோன் பண்ணி சொல்லிருக்க கூடாதா? நானே வந்து உன்னை கூட்டிட்டு வந்திருப்பேன்ல. இல்ல சங்கரி கூட வந்தா. சங்கரி வந்திருக்காளா? எங்கம்மா சங்கரி? மருந்து வாங்க போயிருக்கா அத்தை. ஓ மருமகளே, குழந்தைய பெத்துட்டு இப்படி துரும்பா இழைச்சு போயிட்டியே. அத்தை, என் பேத்தி முகத்தை கூட நான் பார்க்கல. என் பேத்தி கொடுமா கொடுமா, என் பேத்தி கொடு, நான் பார்க்கணும், கொஞ்சணும் கொடு. அடடடடா, ஏ ராஜாதி. அப்படியே உன்ன மாதிரியே இருக்காமா. என் பேத்தி முகத்தை பாக்குறதுக்கு இன்னைக்கு தான் எனக்கு கொடுத்து வச்சிருக்கு. ஏமா, குழந்தைக்கு வேலைக்கு பாலெல்லாம் குடுக்கறியாமா? குடுக்கறத. குழந்தைக்கு என்னமா பேர் வச்சிருக்க? தங்க மைனாத்த. தங்க மைனாவா? ஆமா அத்த, மச்சான் தான் வச்சாரு. உங்களுக்கு இந்த பேர் ஞாபகம் இல்லையா அத்த? அது வந்து இது தங்க மைனாவா இல்ல தங்க பூமிக்காவா? செல்லம், நீ எப்பவும் தங்க பூமிக்காவாவே இரு. உங்க அம்மாவோட அருமை தெரியாம இவ்வளவு நாள வச்சு வாழ தெரியாம இருந்துட்டோம். என் செல்லம், இது பாரு. ஐயோ, என்ன என் செல்லம் குளத்துல ஒண்ணுமே இல்லாம இருக்கு? இவளுக்கு நகை போட்டு அழகு பார்க்கணுமா? ஆமா. என் பேத்திக்கு நான் போடாம வேற யாருமா போடுறது? இந்தட தங்கம், இந்தட செல்லம். ஐயோ, என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. செல்லம், நீங்க எப்படி இருக்கீங்க அத்தை? புதுசா வந்திருக்கிற உங்க மருமக மைனா உங்களை நல்லபடியா பாத்துக்கிறாளா? அந்த மைனா பேரு சொல்லதுமா. அவ பேரை கேட்டாலே எனக்கு வயிறெல்லாம் எரியுது. அவ எனக்கு மருமகளே இல்ல, மாமியாரு. நான் சொல்றது கேட்கதான் அவ இருக்கா. அவ சொல்றத நான் கேட்கறதுக்கும் அவளுக்கு எடுபடி வேலை செய்யறதுக்கும் தான் என்ன பயன்படுத்திக்கிறா. ஒரு மாமியார் என்று மரியாதை இல்லாம கேவலமா நடத்திட்டு இருக்கா. நீ எந்த அளவுக்கு என்ன மதிச்சியோ அவ அப்படியே தலைகளா இருக்கம்மா. பூமிகா, நான் உனக்கு செஞ்ச துரோகத்துக்கு தான் அந்த மைனா கிட்ட தண்டனை அனுபவிச்சிட்டு இருக்கேன். ஐயோ, நீ மட்டும் இப்ப தனியா இருந்தேன்னு வச்சுக்கியே, அப்படியே உன் கால விழுந்து கும்பிட்டு நான் செஞ்ச கொடுமைக்கெல்லாம் பிராயச்சித்தம் தேடி இருப்பேன். ஐயோ அத்தை, அத்தை அப்படி எல்லாம் சொல்லாதீங்க அத்தை. நான் இருக்கும்போது நீங்க ஏத்த கவலைப்படுறீங்க? நீங்க வாங்க அத்தை, நான் உங்களை கை மேல வச்சு தாங்குறேன். ஐயோ, நீங்க வாங்க அத்தை, காலை பூரா உங்களை வச்சு நான் சோறு போடுறேன் அத்தை. வாங்க அத்தை. ஆமா அத்தை, நீங்க கால் மேல கால் போட்டு என்ன அதிகாரம் பண்ணுங்க அத்தை. வாங்க அத்தை, இப்பவே நம்ம வீட்டுக்கு போலாம். ஐயோ, என் தெய்வமே, நான் எப்படியாப்பட்ட மருமகளை இழந்துட்டு நிக்கிறேன். ஏமா, நீ என் மருமக இல்லம்மா, என் குலசாமிமா, என் குலசாமி. ஐயோ அத்தை, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நான் என்னைக்குமே உங்க மருமக தான். வாங்க அத்தை, இப்பவே நம்ம வீட்டுக்கு போலாம். ஐயோ, மதனை எப்படிமா அந்த மைனா கிட்ட தனியா விட்டுட்டு வர முடியும்? ஏற்கனவே அந்த மைனா அவ அழகுல மதனை மயக்கி வச்சிருக்கா. நான் மட்டும் இப்ப அவனை விட்டுட்டு வந்துட்டேன்னா அவளை வச்சு படம் எடுக்கிறேன்னு, இவன் படம் எடுக்கிறேன்னு சொத்தெல்லாம் அழிச்சிட்டான்னு வச்சுக்க, நம்ம கடைசி வரைக்கும் ரோட்ல தாமா நிக்கணும். அதனாலதாமா நான் அவனை விட்டு தனியா வர மாட்டேங்கிறேன். ஐயோ, என்னைக்கு தான் அவனுக்கு நல்ல புத்தி வந்து உன்னை ஏத்துக்க போறோன்னு தெரியலையேம்மா. அத்தை, நீங்க வேணா பாருங்க அத்தை. மச்சான் சீக்கிரமா அந்த மைனாவை மறந்துட்டு என்ன கூப்பிட வரதா போறாரு. அந்த நம்பிக்கையில தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். சீக்கிரமா அது நடக்கணும்னு அந்த கடவுள் கிட்ட நான் வேண்டிக்கிட்டு இருக்கேன்மா. அத்தை,
நீங்க இவ்வளவு சீக்கிரம் மனசு மாறுவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நீங்க பேசுறதெல்லாம் கேட்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஐயோ, பச்சை உடம்புக்காரி, ரொம்ப நேரமா இப்படியெல்லாம் நிக்க கூடாது. நான் ஒருத்தி நிக்க வச்சே பேசிட்டு இருக்கேன். வாமா, கார்ல உட்காந்து கொஞ்ச நேரம் மனசுக்கு ஆறுதலா பேசுவோம். இல்ல அத்தை, இங்கே பேசலாமா? ஐயோ, சொல்றது கேளு. வா அத்தை, வாமா, வா வா. அத்தை, முதல்ல நீ போய் உள்ள உட்காருப்போ. உங்களுக்கு நான் இருக்கேன். இதோ இப்ப உங்க பேத்தியும் இருக்கா. நீங்க கவலைப்படாதீங்க. நானும் இருக்கடி செல்லம். மச்சான், Hello everybody. You have supported me and been with me, appreciated my work, criticized my work on the in the big screen and in the small screen. So I now ask for the same because I have opened a Facebook page where you can interact with me more. I can post new information to you about my day-to-day happenings, and you can also share your views about me. Be in contact.